வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் திருமண பொருத்தம் பார்க்கின்ற பொழுது பல விதிகளை பொறுத்து திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம் இருக்கா, லக்கண பொருத்தம் இருக்கா, தசா விடுதி இருக்கா, இப்படி பல விதிகள் இதுவரைக்கும் என்னுடைய ஜோதிட வகுப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் பார்க்க போவது ஒரு ஜாதகருக்கு வரக்கூடிய துணை உயிருக்கு உயிரான ஒரு துணையாக இருப்பாங்களா, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அவங்கக்கிட்ட இருக்குமா, விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அன்பான துணை இருப்பாங்களா, இதை எப்படி நம்ம ஜாதகத்தில் கணிக்கலாம்? திருமண பொருத்தத்தில் பார்க்கக்கூடிய முக்கியமான பொருத்தத்தில் இந்த பாவ அதிபதி பொருத்தமும் மிக முக்கியமான ஒரு பொருத்தம்தான். அந்த பொருத்தத்தை நம்ம எப்படி ஜாதகத்தில் திருமணத்தில் பார்க்கணுன்றது தான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு. இதன் மூலமாக நீங்கள் பல விதிகளை பொருத்தி பார்த்தாலும் இந்த விதி இருக்கக்கூடிய ஒரு வரன் அந்த ஜாதகருக்கு கிடைத்தால் உண்மையில் வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு நல்ல துணை கிடைத்திருக்கு, வாழ்க்கை முழுவதுமே அவங்களுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய அன்பான துணை கிடைச்சிருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருமண பொருத்தத்தை பார்க்கின்ற பொழுது முக்கியமாக லக்னாதிபதியினுடைய அமைப்பு எப்படி இருவருக்கும் பொருந்தி இருக்குன்றதை பார்க்கணும். சில ஜாதகங்களில் லக்னாதிபதியே நீசமாகவோ பகை பெற்று ஒரு ஜாதகத்தில் இருக்கும். அப்போ வரக்கூடிய துணை அந்த லக்னாதிபதியான ஜாதகருக்கு ஒரு நல்ல ஒரு பலமான அமைப்பாக இருந்தால் அப்போ இருவருக்கும் இடையே நல்ல புரிதல் என்பது இருக்கும், விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு துணையாக இருப்பாங்க. இது கணவன் மனைவி இருவரில் ஒருவருக்கு இந்த பொருத்தம் இருந்தாலும் ஒரு நல்ல வாழ்க்கை துணையாக இருப்பாங்க. வாழ்க்கை முழுவதுமே ஒருவருக்கு ஒருவர் உயிராக இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பாக இருக்கும். அதை எப்படி நம்ம ஜாதகத்தில் கணிக்கணும்? இன்றைய வகுப்பில் உயிருக்கு உயிரான ஜோடி பொருத்தம் அப்படின்னு தான் போட்டிருக்கேன். இன்னைக்கு இந்த தலைப்பே அதுதான். அந்த உயிர் என்பது லக்கணத்தை பொறுத்து தான் அமையும். உயிர் தான் லக்கணம். அப்போ உயிருக்கு உயிராக அப்படின்றப்போ லக்னாதிபதிக்கு இன்னொரு பெயரும் இருக்கு, உயிரோன் அப்படின்ற பெயரும் இருக்கு. லக்கணம் உயிர் என்றால் லக்னாதிபதி உயிரோனாக இருப்பார். அப்போ இந்த உயிருக்கு உயிரான பொருத்தம் என்பது லக்னாதிபதியை கொண்டு தான் ஜாதகத்தில் கணிக்கப்படுகிறது. இந்த முக்கியமான விதி அமைப்பை பார்க்கறதுக்கு ஆண் பெண் இருவருடைய லக்கணத்தையும் ஆய்வு செய்யணும். இப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் லக்னாதிபதி யார், பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்கணமான உயிர் ஸ்தானத்தில் இந்த லக்னாதிபதி அமர்ந்திருந்தால் அப்போ உயிருக்கு உயிரான துணையாக இருவரும் இருப்பாங்க. இப்போ ஒரு ஆணின் ஜாதகத்தில் உயிரோனான லக்னாதிபதி பெண்ணுடைய ஜாதகத்தில் உயிர் ஸ்தானமான லக்கணத்தில் அமர்வது சிறப்பு. அதுதான் உயிருக்கு உயிரான துணையாக விட்டு கொடுத்து போகக்கூடிய துணையாக இருப்பாங்க. இது பெண்ணுடைய ஜாதகத்துக்கும் நம்ம பொருத்தமாக எடுத்துக்கலாம். இப்போ பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியான கிரகம் ஆணுடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் அமர்ந்திருந்தால் அப்போ அந்த ஆண் அந்த பெண்ணுக்காக விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை அவருக்கு இருக்கும், புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அந்த ஜாதகருக்கு இருக்கும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த உயிரோனான லக்னாதிபதி சிறப்பான நிலையில் இருந்தால் ரொம்ப அருமையான ஒரு பொருத்தம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த உதாரண ஜாதகத்தில் ஆண் பெண் இருவருக்கும் லக்கணத்தை மட்டும்தான் நான் குறித்து வச்சுருக்கேன். உயிருக்கு உயிரான ஒரு பொருத்தம் என்பதால் இந்த உயிர் சம்பந்தப்பட்ட கிரகம் என்பது லக்னாதிபதி தான் குறிக்கும், அவர் தான் உயிரோன். அதனால் இந்த உயிரோன் எப்படி ஜாதகத்தில் பொருத்தம் இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஆணுடைய ஜாதகத்தில் உயிர் புள்ளியாக விழுந்திருக்கக்கூடிய இடம் மேஷ வீடு, மேஷமே அந்த ஜாதகருக்கு லக்கண புள்ளி. அப்போ உயிரோனாக வரக்கூடிய கிரகம் செவ்வாய். பெண்ணுடைய ஜாதகத்தில் உயிர் புள்ளி விழுந்திருக்கக்கூடிய இடம் சிம்ம வீடு, உயிரோனாக வரக்கூடிய கிரகம் சூரியன். சூரியன் தான் லக்னாதிபதி பெண்ணுக்கு. பெண்ணுடைய ஜாதகத்தில் இந்த உயிரோனான கிரகம் பெண்ணுடைய ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்தில் இருந்தால் சிறப்பு. அப்போ இருவருக்கும் அந்த விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை, உயிருக்கு உயிராக பழகக்கூடிய துணை, அதுதான் கணிக்க போகிறோம். ஆணினுடைய லக்னாதிபதி பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் அமர்ந்திருப்பது மிக சிறப்பான ஒரு பொருத்தம்.
ஏன்னா பெண்ணினுடைய ஜாதகத்தில் உயிர் புள்ளியில் ஆணினுடைய உயிரோன் அமர்ந்திருக்கிறது உயிருக்கு உயிரான ஒரு துணையாக இருப்பாங்க. அதுவும் நிற்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா சிம்ம வீடு. இந்த சிம்ம வீட்டில் செவ்வாய் நிற்பது சிறப்பு. ஏன்னா செவ்வாய்க்கு பகை இல்லாத ஒரு வீடாகவும் இருக்கு. வெளிப்படையாக நம்ம பார்க்கும்போது முதல்ல பார்த்த உடனே லக்னாதிபதி, ஆணுடைய லக்னாதிபதி பெண்ணுடைய லக்கணத்தில் அமர்ந்திருக்கு, பார்த்த உடனே கணிச்சிடலாம். ஆனாலும் அந்த இடம் அந்த ஜாதகருக்கு பொருத்தமான ஒரு பகை இல்லாத வீடாக இருக்கான்னு பார்க்கணும். இரண்டுமே ஜாதகத்தில் பொருத்தமாக இருக்கு. அப்போ இந்த தம்பதிக்கு இடையே விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை என்பதும் உயிருக்கு உயிராக பழகக்கூடிய தன்மையும் அதிகமாக இருக்கும். இதுதான் முதல் விதி. வேறு என்ன ஸ்தானங்களில் இந்த லக்னாதிபதியான உயிரோன் அமர்ந்திருந்தால் இருவருக்கும் இடையே பொருத்தம் என்பது நல்ல ஒரு பொருத்தமாக இருக்குன்னு கணிக்க முடியும். கேந்திர ஸ்தானங்களில் வரக்கூடிய துணைக்கு கேந்திர ஸ்தானங்களில் உயிரோன் அமர்ந்திருந்தால் மிக சிறப்பான பொருத்தமாக எடுத்துக்கலாம். அதில் முதல் தரமானது லக்கணத்தில் அமர்வது தான். அதற்கு இரண்டாவது கட்டமாக எடுத்துக்கொள்ளக்கூடியது கேந்திர ஸ்தானங்களில் அமரக்கூடிய லக்னாதிபதி. ஆணுடைய உயிரோன் பெண்ணுடைய ஜாதகத்தில் கேந்திர ஸ்தானங்களான 4, 7, 10 இந்த ஸ்தானங்களில் அமர்ந்தாலும் சிறப்பான ஒரு பொருத்தமாக எடுத்துக்கலாம். இந்த கேந்திர ஸ்தானங்கள் என்பது பலமான ஒரு அமைப்பை ஜாதகருக்கு தரும். ஒருவேளை ஆணுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி சிறப்பான நிலையில் இல்லாமல் பலம் இழந்து நீசம் பெற்று இல்லை ஹஸ்தங்கமாகி வக்கரம் பெற்ற நிலையாக ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் மிகவும் ஒரு வலிமை இல்லாத நிலையில் லக்னாதிபதி இருந்தாலும் பெண்ணுடைய ஜாதகத்தில் ஆணுடைய லக்னாதிபதியான உயிரோன் இந்த 1, 4, 7, 10 ஆகிய கேந்திர ஸ்தானங்களில் அமர்வது ஜாதகருக்கு, அதாவது அந்த ஆண் ஜாதகருக்கு ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். சில ஜாதகங்களில் இந்த உயிரோன் நீசமாகவோ வக்கரம் பெற்று இல்லை பகை ஸ்தானத்தில் அமரக்கூடிய கிரகமாக இருக்கும். அப்போ இந்த லக்னாதிபதியான உயிரோன் ஜாதகத்தில் பலம் இழந்து இருந்தால் அப்போ அந்த ஜாதகருக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைபாடு என்பது ஏற்படும். இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு ஆண் ஜாதகருக்கு வரக்கூடிய பெண் ஜாதகத்தில் இந்த உயிரோனான லக்னாதிபதி திரிகோணங்களில் அமர்வது சிறப்பு. திரிகோணம் என்பது 1, 5, 9 இந்த ஸ்தானங்களில் அமர்கின்ற பொழுது அப்போ அந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி பலமிழந்த நிலையில் இருந்தாலும் வரக்கூடிய வாழ்க்கை துணையின் மூலமாக நல்ல ஆரோக்கியம் என்பது திருமணத்திற்கு பிறகு ஏற்படும். இந்த முக்கியமான இந்த பாவ அதிபதி பொருத்தத்தில் உயிரோனான கிரகம் ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். இது ஆணுக்கு மட்டும்தான் பார்க்கணுமா இல்லை பெண் ஜாதகத்திலும் அதே மாதிரி உயிரோனை பொருத்தணுமான்னு கேட்டிங்கன்னா இருவருக்குமே பார்க்கலாம். ஆனால் யாராவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு பொருத்தம் இருந்தால் சிறப்பு. இப்போ ஆணுடைய ஜாதகத்தில் உயிரோன் பெண்ணுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு பார்க்கலாம். லக்கணத்திலோ திரிகோண ஸ்தானங்களிலோ இல்லை கேந்திர ஸ்தானத்திலோ இருப்பது சிறப்பு. அதே போல் பெண்ணுடைய ஜாதகத்தில் உயிரோனான கிரகம் இந்த லக்னாதிபதி ஆணுடைய ஜாதகத்தில் மறையாமல் இருக்காரா, கேந்திரம் திரிகோணத்தில் ஏறி நிற்கக்கூடிய கிரகமாக உயிரோன் இருக்காரான்னு பாருங்கள். அப்படி இருவருக்கும் இடையே ஏதாவது இந்த மாதிரி ஒரு அமைப்பு பொருந்தி போனால் இருவருக்கும் நல்ல அந்யூன்யம் என்பது கண்டிப்பாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம கணிச்சிடலாம். ஒரு ஜாதகருடைய உயிரோன் அவருடைய வாழ்க்கை துணையுடைய ஜாதகத்தில் நீசமோ வக்ரம் அடைந்து இல்லாமல் இருக்கிறது சிறப்பு. திரிகோணத்தில் அமர்வதும் மிக சிறப்பான ஒரு பொருத்தம். கேந்திர ஸ்தானங்களும் மிக முக்கியமான பொருத்தத்தில் ஒன்றாக இருக்கும். இந்த உயிரோன் அடுத்தவருடைய ஜாதகத்தில் 2ஆம் இடமான குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்வதும் சிறப்பு. லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் உயிரோன் அமர்வதும் சிறப்பான ஒரு பொருத்தமாக எடுத்துக்கலாம். அப்போ எந்த இடம் எந்த ஸ்தானம் சிறப்பான பொருத்தமாக இருக்காது. பெண்ணுடைய லக்கணத்திற்கு 6, 8, 12 ஆகிய மறைவு ஸ்தானங்களில் இந்த உயிரோன் அமரக்கூடாது. ஆணுட உயிரோன் 6, 8, 12 ஆகிய ஸ்தானங்களில் அமரக்கூடாது. ஒருவேளை இந்த உயிரோன் இருக்கக்கூடிய வீடு தன்னுடைய வீடான ஆட்சி உச்சம் மூல திரிகோண வீடாக அந்த உயிரோனுக்கு இருந்தால் அப்போ அதில் விதிவிலக்கு என்பது உண்டு. மறைவு ஸ்தானங்களில் நின்றாலும் அது ஆட்சி பெறக்கூடிய சொந்த வீடாக இருந்தால்
அப்போ அதுக்கு விதி விலக்கு என்பது உண்டு. திருமண பொருத்தத்தில் பார்க்கக்கூடிய இந்த பொருத்தத்திற்கு பேர் பாவ அதிபதி பொருத்தம். இந்த பொருத்தத்தில் எந்த ஸ்தானங்களை பார்க்கலாம் என்றால் லக்கணத்தை பார்க்கலாம், 2ஆம் இடத்தையும் நம்ம இந்த பொருத்தத்திற்கு அடிப்படையாக வைத்து பார்க்கலாம். ஏன்னால் தனஸ்தானத்து அதிபதி என்பதால். அடுத்தபடியாக தொழிலுக்கு அதிபதி, ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதியான 10வது இடத்திற்குரிய அதிபதி எந்த ஸ்தானத்தில் போய் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் அமர்கின்றார் பார்க்கலாம். லாபத்தை தரக்கூடிய 11ஆம் இடத்த அதிபதியும் பெண்ணுடைய ஜாதகத்தில் எந்த ஸ்தானங்களில் இருக்கார்ன்றதையும் பார்க்கலாம். இந்த 4 அதிபதிகள் பாவ பொருத்தத்தில் பார்க்கலாம். ஆனாலும் மிக சிறப்பான பொருத்தம் என்பது லக்னாதிபதியான உயிரோன் இருவருடைய ஜாதகத்திலும் பலமாக இருக்கான்றதை பார்க்கணும். ஒருத்தருக்காவது இந்த விதி பொருந்தி வந்தால் அப்போ சிறப்பான பொருத்தமாக இருக்கும். இப்போ ஆணோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உயிரோன் பெண்ணோட ஜாதகத்தில் மறையாமல் திரிகோணத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னால் சிறப்பான ஒரு பொருத்தம். நல்லா புரிஞ்சுப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்கன்றதை புரிஞ்சுக்கலாம். இல்லை பெண்ணுடைய ஜாதகத்தில் உயிரோனான கிரகம் ஆணுடைய ஜாதகத்தில் நீசம் பெறாமல் வக்ரம் அடையாமல் திரிகோணம் கேந்திர ஸ்தானங்களில் இருந்தாலும் அந்த ஆண் அந்த பெண்ணை நன்றாக புரிந்து கொள்வார், விட்டு கொடுத்து போவார்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். இன்றைய ஜோதிட வகுப்பில் திருமண பொருத்தத்தில் உயிருக்கு உயிராக ஒரு கணவன் மனைவியினுடைய இல்லற வாழ்க்கை இருக்குமா அப்படிங்கிறத எப்படி நம்ம ஜாதகத்தில் இந்த பாவ அதிபதியின் பொருத்தத்தின் மூலமாக கணிக்கிறதுன்றத இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.